நாங்க தான் உலகத்திலேயே தூய சக்தி கிளீனான ஆட்சி தரப்போறோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஒரு மாசமா உருட்டுகளை மட்டுமே உருட்டி கொண்டு இருக்கும் தாவேகாவின் ஃபேக் நியூஸ் குடோனை இன்னைக்கு பட்டி டிங்கரிங் பார்க்க போறோம். இந்த ஆட்சியோட உண்மையான பேரு தூய சக்தி கிடையாது, வாயை திறந்தாலே பீலா விடும் பீலா சக்தி. பக்கத்து மாநிலத்துல காங்கிரஸ் முதலமைச்சர், அதாவது உங்க கூட்டணி கட்சி உங்க அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் மேகதாட்டுல அணை கட்டியே அவன் சவால் விட்டு பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம சிஎம் சார் என்ன பண்ணாரு? மோடிக்கு லெட்டர் எழுதினாரு. ஏன் உங்க கூட்டணி கட்சி தானே, பேசிருக்கலாம்ல. ராகுல் காந்தி தான் நம்ம தோஸ்தாச்சு, டெல்லி போகும்போது கூட பார்த்து வந்தீங்களா? ஏன் அதை விட்டுருங்க. கர்நாடகால இருக்கிற கோயிலுக்கு போய் சாமி கும்பிட தெரியுதுல்ல உங்களுக்கு, அதுக்கு ஒரு கண்டனம். நம்ம மக்களுக்காக பேசிட்டா எப்படி? நம்ம கோயிலுக்கு போவோம், நம்மளோட சிஎம் பதவியை காப்பாத்திக்கிடும். எலெக்ஷன்ல 200 யூனிட் கரண்ட் எல்லாருக்கும் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிட்டு அதுல மாத்தி சைன போட்டீங்க. சரி, அதை விட்டுருங்க, அதை பத்தி நிறைய பேசியாச்சு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 200 யூனிட் கரண்ட் யூஸ் பண்றதுக்கு கரண்ட் இருக்கணும் ப்ரோ. நம்ம மினிஸ்டர் டெய்லி ஒரு காரணம் சொல்றாரு. தமிழ்நாட்டுல அவ்வளவு இடத்துக்கு கரண்ட் கட்டுக்கும், கடைசி அவர் சொன்ன காரணம் ஃபியூஸ ஒருத்தன் புடிங்கிட்டு போயிட்டான். உங்களால ஒரு அடிப்படை கரண்ட் தேவையை கூட கொடுக்க முடியல, அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சிஎம் காலை 9 மணிக்கே வந்தார், 5 மணி வரைக்கும் இருக்கிறார், மதியம் வெறும் 30 நிமிடம் மட்டுமே சாப்பிடுகிறார். இதெல்லாம் நியூஸா? உங்க ஐடி விங், நியூஸ் சேனல், உங்க மினிஸ்டர் உட்பட எல்லாரும் இதைத்தான் பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தவங்க, சிஎம் விட்டுருங்க, ஒரு ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிறவங்க கூட கிரைசிஸ் டைம்ல காலையில 7 மணி 6 மணிக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு நைட் 11 மணி 12 மணி பிள்ளை குட்டி எல்லாம் விட்டுட்டு தான் வேலையை பார்த்துட்டு இருக்கான். 8 கோடி மக்களுக்கான சிஎம் 30 நிமிஷம் தான் சாப்பிட்டாருன்னு இது ஒரு நியூஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசமா உருட்டு தான். சோசியல் மீடியாவை திறந்தாலே உருட்டுகள் தான், ஃபேக் நியூஸ் தான் வரிசையா இருக்கு. பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். பதவி ஏத்த அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, கஜானாவை காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இதே வாய் தான் நித்தி ஆயோக் கூட்டத்துல இந்த வாரம் போய் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 2வது பொருளாதாரம் அப்படின்னு பேசியிருக்கு. என்ன ஒரு முரண் பாத்தீங்களா? பதவி ஏற்ற அன்னைக்கு நீங்க சொன்னது உண்மையா இருந்தா நீங்க நித்தி ஆயோக் கூட்டத்துல போய் 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு, மத்திய அரசு நிப்பாட்டி வச்சிருக்கிற நிலுவைத் தொகை எல்லாத்தையும் ஒழுங்கா கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். அப்படி நீங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு மட்டும் அந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல சொல்லியிருந்தீங்கன்னா நாடே சிரிச்சிருக்கும். அதுல மட்டும் உஷார் இல்ல, நம்ம மக்களை பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ஏமாலியா எழுதி ஒட்டி இருக்கேன். அடுத்து சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பிச்சு வச்சீங்களே, அன்னைக்கு நைட்டே உங்க தாவேகா நிர்வாகி ஒரு வேலையை பார்த்தானே, அதை பத்தி உங்க கருத்து? அதுக்கு என்ன ஆக்ஷன்? அதுல மட்டும்தான் தாவேகா நிர்வாகி தொடர்பு இருக்கானா? இல்ல. இது மாதிரி எல்லா பெண்கள் பிரச்சனையிலையும் தாவேகா காரன் தான் மாற்றாங்க. கீழ இருந்து மேல வரைக்கும், அந்த மேலிடம் வரைக்கும் எல்லாருமே பெண்கள் பாதுகாப்புல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. உருட்டியே பொழப்பு நடத்தும் இது போலி சக்தி, எந்த வேலையும் தெரியாத சோம்பேறி சக்தி, மக்கள் கிட்ட இருந்து விலகி நிக்கிற தூர சக்தி, மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களை தனைய குனியா வைக்கிற பார சக்தி நீங்க.